ക്രിസ്തുവിക്ക് എഴുതിയ ഒന്നാം ലേഖനത്തിൻ്റെ 4-ാം അധ്യായത്തിൽ നമുക്കിങ്ങനെ എങ്കിൽ അങ്ങനെ തന്നെ ദൈവം നിദ്രവന്നവരെയും യേശു മുഖാന്തരം അവരോടുകൂടെ വരുത്തും. ദൂതന്റെ ശബ്ദത്തോടും ദൈവത്തിന്റെ കാവളത്തോടും കൂടെ സ്വർഗത്തിൽ നിന്ന് ഇറങ്ങി വരികയും ക്രിസ്തുവിൽ മരിച്ചവർ മുമ്പേ ഉയർത്തെഴുന്നേൽക്കുകയും ചെയ്യും. അങ്ങനെ അന്വരെയും ആശ്വസിപ്പിച്ച് കൊള്ളും. நல்லவர் நாளிலே திரையடைந்திருக்கிறார்கள் என்பதை கேட்டு நம்முடைய பலவீனத்தை எல்லாம் ஆண்டவர் தாமே பலவீனத்திலே பலன் பூர்ணமாய் அவர்கள் 72 வயதில் இந்த பூமியிலே இருந்தாலும் ஸ்தோத்திரம். நேற்று தினத்தில் அருமையான சீடர்கள் ஐயா இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு எங்களுக்கு நீங்கள் யாரை வச்சு அறக்காரர்கள் பண்ணுறீங்க, நாங்கள் எஸ்பிசி விடணும் அப்படின்னா நாங்கள் அதுக்கு வேலைக்கு போயிடணும்னு சொன்னோம். இதே சொல்கிறோம் அப்படின்னா ஜபத்திலே தேவன் கருத்திருக்கிறவர். எனவே இந்த நாளில் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று நமக்கு ஆறுதல் சொல்கிறது. இதனுடைய இழப்பு பிள்ளைகளுக்கு, அதே மாதிரி உறவுகளுக்கு நிரந்தரமான ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் அழைத்து செல்கிறாருன்னா நம்ம சந்தோஷப்படணும். அதுதான் வேத வசனம். நாம் விசுவாசிக்கிறதுனால நம்முடைய இந்த நாளில் தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரை இருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மனுஷன் எடுக்கக்கூடாது. உங்களை தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க. நீங்கள் நடத்துக்கோங்க. உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஜனங்களுக்கு மத்தியில் அவருடைய நாம மகிமைப்படணும், உங்கள் நாம மகிமைப்படணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கூட கண்களை மூடி சிரிக்கலாம். எல்லாரும் கூட விசுவாசத்தில் இருக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த கால வேளையிலே அருமையான கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த ராஜ்யத்திலே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய அருமையான ஸ்தோத்திரம். இந்த நாளில் அம்மன் வர்கீஸ் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை எங்களால் ஒன்றும் இல்லை யோகுல கேட்கிறதை போல ஆண்டவரை உங்களுடைய தோட்டத்தில் இருந்து ஒரு ரோஜாவை நீங்கள் அழைத்திருக்கிறீர். அருமையான தாயார் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிற அநேகருக்கு சாட்சியாக உங்கள் நாமத்தை மகிமை அறிந்திருக்கிறீங்க. அதற்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாளில் நீங்கள் நாங்கள் கூட இருக்கணுமே உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். எல்லா காலங்களிலும் நாங்கள் கர்த்தாவை உங்களுடைய பலமாய் இருந்து குடும்பத்துக்கு ஆர்வம் சொல்கிற பிள்ளைகளாய் மாறப்படணும். நாங்கள் நீங்கள் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அப்பா ஏசாயா 57 பார்க்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த அருமையான தாயாரும் குடும்பத்தாரும் ஆண்டவரே ஒரு கர்த்தாவே குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய என்னுடைய சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. உலகம் கொடுக்க முடியாதுல்ல. ஆனால் ஒரு சமாதானத்துடைய வருகைக்கு நாங்கள் ஆவலோடு இருக்கும் செய்கிறேன். ஆண்டவரே அருமையான கர்த்தாவே பயமையாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் இந்த பழக்கத்தை நீங்கள் என்ன செய்ய திட்டம் வச்சிருக்கீங்களோ இந்த சித்தம் மகிமையும் ஒருவருக்கே இருக்கிறோம். மேற்கொள் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്താവെൻ്റെ കയ്യിൽ തന്നാൽ സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ. സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ.
ദോഷമായിട്ടെന്നോടൊന്നും എൻ്റെ താതൻ ചെയ്യുകയില്ല. എന്നെ അവൻ അടിച്ചാലും അവനെന്നെ സ്നേഹിക്കുന്നു. എന്നെ അവൻ അടിച്ചാലും അവനെന്നെ സ്നേഹിക്കുന്നു. നഷ്ടമേറി വന്നാൽ ഭാഗ്യവാനായി തീരുന്നു ഞാൻ. കഷ്ടമേറ്റ കർത്താവോട് കൂട്ടാളിയായി തീരുന്നു ഞാൻ. കഷ്ടമേറ്റ കർത്താവോട് കൂട്ടാളിയായി തീരുന്നു ഞാൻ. പോലെ
കൂടാരമായി ഞങ്ങളുടെ ഭൗമഭവനം ഒഴിഞ്ഞു പോയ കൈപ്പണിയില്ലാത്ത നിത്യമായിട്ടുള്ള അവനെ ഞങ്ങൾക്ക് സ്വപ്നത്തിലുള്ള
എൻ്റെ കർത്താവെ ഈ ഭവനം ഞങ്ങൾ ഈ ഭൂമിയിൽ നിന്നുള്ള ഈ ഭവനം ഞങ്ങളെ വിട്ടുപോകുമ്പോൾ കർത്താവെ സ്വർഗീയമായ കർത്താവ് ഒരു ഭവനം ഞങ്ങൾക്ക് വേണ്ടി കൈപ്പണിയല്ലാത്ത ഒരു ഭവനം, നിത്യമായ ഒരു ഭവനം ഞങ്ങൾക്ക് സ്വർഗത്തിലുണ്ടെന്ന് ഞങ്ങൾ വാസ്തവമായി വിശ്വസിക്കുന്നു കർത്താവെ. പ്രിയ മാതാവിന്റെ കരങ്ങളിൽ ഏൽപ്പിക്കുകയാണ്. മാതാവിന്റെ മകളുടെ ആത്മാവിന് അബ്രഹാമിന്റെ ഇസ്ഹാക്കിന്റെ യാക്കോബിന്റെ മടിയിൽ അവരെ പ്രാർത്ഥിക്കുമാറാകണമേ പ്രാർത്ഥിക്കുന്നു. മകളുടെ ആത്മാവിനോട് കൂടെ ഇരിക്കണമേ പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവെ. ഞങ്ങൾ കൂടിയിരിക്കുന്ന ഞങ്ങൾ എല്ലാവരും അവർക്ക് അനുഗ്രഹിക്കണമേ. മാതാവിന്റെ മക്കളെ എല്ലാം നിന്റെ കരങ്ങളിൽ ഏൽപ്പിക്കുന്നു. ആശ്വാസം അവർക്ക് കൊടുക്കണമേ, സമാധാനം അവർക്ക് കൊടുക്കണമേ പ്രാർത്ഥിക്കുന്നു. വേർപാടിന്റെ വേദനയിൽ നിന്റെ മക്കൾ കർത്താവെ വിലാപത്തോട് കണ്ണുനീരോടും കൂടെ ഇരിക്കുമ്പോൾ അവരുടെ മാതാവ് അവരുടെ കൂടെ ഇരുന്ന സമയങ്ങളൊക്കെയും അവർ ഓർക്കുമ്പോൾ അവർക്ക് വേദനയുണ്ട്, പ്രയാസമുണ്ട് നാഥാ. എങ്കിലും കർത്താവെ അവർക്ക് നീ മാതാവും പിതാവും സഹോദരങ്ങളുമായിട്ട് കൂടെ ഇരിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. നിന്റെ മകൾക്ക് നീ ആശ്വാസത്തെ കൊടുക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുകയാണ് നാഥാ. എൻ്റെ കർത്താവെ നിന്റെ വചനങ്ങൾ പ്രസംഗിക്കുവാൻ തക്കവണ്ണം ഒരുക്കിയിരിക്കുന്ന ദേവദാസന്മാരെ നിന്റെ കരങ്ങളിലേക്ക് ഏൽപ്പിക്കുകയാണ് നാഥാ. എൻ്റെ കർത്താവിന്റെ വചനങ്ങൾ എടുത്ത് പ്രാർത്ഥിക്കുവാന് പ്രസംഗിക്കുവാൻ കർത്താവ് മക്കൾക്ക് അവിടെ കൃപ കൊടുക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ. കൂടിയിരിക്കുന്ന ഞങ്ങൾ ഓരോരുത്തരും നിന്റെ കരങ്ങളിലേക്ക് സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. അവിടുത്തെ കൃപയിൽ പൊതിയണമേ. ഇന്നത്തെ ശുശ്രൂഷകളിലെല്ലാം എൻ്റെ കർത്താവിന്റെ സാന്നിധ്യം കൂടിയിരിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. പ്രാർത്ഥന കേട്ടതിനാലേ സ്തോത്രം, യേശുവിന്റെ നാമത്തിൽ തന്നെ. സംഗീതം പറയുന്നു. മനിതനുടെ ഉറവുകളും வாழ்க்கையும் பிள்ளைகளும் சம்பத்தும் கணவனும் மனைவியும் மனிதனுடைய ரிலேஷன் எல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அதன்படி மோசே கர்த்தருடைய தாசனாகிய மோசே எழுதின சங்கீதம் 90வது அதிகாரத்தில் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் 90வது அதிகாரம். ஆண்டவரே தேவரே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறேன். நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரை திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழித்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்கள் வெள்ளம் போல அவர்களை வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து ஊர்த்து மாலையிலே அறுக்கொண்டு புலர்ந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உம் முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினேன். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல எங்கள் வருஷங்கள் கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாக உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான ஹிருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாக இருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளில் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். தேவரீர், எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரர்களுக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியைகளை எங்கள் நிலத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆமீன். ஆமீன். கர்த்தருடைய ஊழியம் செய்கிறார். தொடர்ந்து நம்முடைய எல்லாரும் ഇടയ്ക്കത്തെ പിതാവിൻ്റെ മകനാണ് ഞാൻ. മക്കൾ ഒരുവനാണ്. ഞങ്ങളുടെ മൂത്ത അപ്പച്ചൻ്റെ മൂത്ത മോളാണ്. അവൻ ചെറുപ്രായത്തിൻ്റെ വീട്ടിൽ ഞങ്ങളെല്ലാം ഒന്നിച്ച് സന്തോഷത്തോടെ കഴിഞ്ഞ നാളുകളായിരുന്നു. എന്നാൽ ഇവിടെ ഈ പൊള്ളാച്ചിയിൽ വരുമ്പോൾ മമ്മി കാണാറും ഉണ്ടായിരുന്നു. ദൈവത്തെ
ദൈവത്തിൻ്റെ ഉന്നത നാമത്തെ ഞങ്ങൾ ഉയർത്തുന്നു. വളരെ സന്തോഷമുള്ള വാത്സല്യ അത് മാമ ദൈവത്തിൻ്റെ അത് വചനം മനസ്സിലാക്കി അത് പ്രമാണത്തിൻ്റെ ജീവിതത്തിൽ പ്രമാണമാക്കി നല്ല അറിവ് പ്രാപിക്കുവാൻ ദൈവം നല്ല ദാസിയെ സഹായിച്ചു. നമ്മളൊക്കെ പല രീതിയിൽ നല്ല നിത്യത്തിലേക്ക് പോകാനൊക്കെ ദൈവത്തെ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. വേദനയിലായിരിക്കുന്ന മാതാപിതാക്കൾ അതേ കൊച്ചുമക്കൾ മക്കൾ എല്ലാവരെയും സഹോദരങ്ങൾ അതേ ഞാനും കുടുംബമായും ഒരു വാക്യം ഞാൻ വായിച്ചിട്ട് അധികം ദാസൻ പറഞ്ഞ ചൂടുള്ള സമയമായതുകൊണ്ട് ഈ സമയത്ത് പറഞ്ഞുകൊണ്ട് അതേ ദൈവത്തിന് സ്തോത്രം. അതിന് വേണ്ടി ഒരുങ്ങാനുള്ള ആഹ്വാനമാണ് ഇങ്ങനെയുള്ള വേദികൾ. ദൈവത്തിന് സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. ഇവിടെ ഭക്തൻ പറയുമ്പോൾ എൻ്റെ ആയുസ് നിന്റെ മുഖം പാകെ ഏതുമില്ലാത്തതുപോലെ ഇരിക്കുന്നു. വില, ചെരുപ്പിൻ്റെ വില, ആഭരണങ്ങളുടെ വില, അങ്ങനെ ഒത്തിരി വില, ആഹാര സാധനങ്ങളുടെ വില, സഞ്ചരിക്കുന്ന വാഹനങ്ങളുടെ വില, ഇതൊക്കെ നമ്മളെ വില അപ്പോൾ നമ്മൾ തന്നെയാണ്. അതാണ് വലിയ പുള്ളിയാണ്. അവിടെ ദൈവത്തിൻ്റെ വചനം പറയുന്നു, ഏത് മനുഷ്യനും നീ എത്ര ഉറച്ചു ധനവാൻ ലാസർ നല്ല അടക്കം പ്രാപിച്ചു. ദൂതന്മാർ ലാസറെ അബ്രഹാമിന്റെ മടിയിൽ കൊണ്ടുപോയി. എന്നാൽ ധനവാൻ എനിക്ക് അവസരം തന്ന ദാസന് നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് എൻ്റെ കുടുംബത്തിൻ്റെയും അനുശോചനയും തന്നതിൽ ദൈവമായ കർത്താവ് നമ്മെ സഹായിക്കുകയും അനുഗ്രഹിക്കുകയും ചെയ്യുന്നു. നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. കരുണാസമ്പന്നനായ ഞങ്ങളുടെ ദൈവമേ, സത്യസവിതാവേ, മനോഹരമായ നല്ല പ്രഭാതത്തിനായി ഞങ്ങളുടെ വാത്സല്യ മാതാവ് കർത്താവായി നല്ല മരുമകളായി നല്ല ഭാര്യയായി നല്ല അമ്മയായി നല്ല വിദ്യമ്മയായി തന്നെ ദൈവമേൽപ്പിച്ച ശുശ്രൂഷ വിശ്വസ്തയോടെ നിറപടിയോടെ നിറവേറ്റി കർത്താവ് നിശ്ചയിച്ച സമയത്ത് നിത്യത്തിലേക്ക് വാങ്ങിപ്പോകുവാൻ ദൈവം സഹായിച്ച കൃപയ്ക്കായി നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു. കേൾക്കാറും കർത്താവേ തന്റെ ഭൗതിക ശരീരത്തെ മണ്ണിൽ ദൈവത്തിന്റെ കൽപ്പന പ്രകാരം മണ്ണിനെ ഏൽപ്പിക്കാനായി ഞങ്ങൾ കർത്താവിന്റെ ശരണപ്പെടുന്നു. എൻ്റെ ദാസിയുടെ ഭൗതിക ശരീരത്തിന്റെ അതേ മടക്കയാത്ര ഏറ്റവും അനുഗ്രഹമായിരിക്കുവാൻ ഒരു നല്ല മടക്കയാത്ര അതേ കർത്താവെ ഹല്ലേലൂയ. എൻ്റെ ദാസിനിലേക്ക് ചേർക്കപ്പെട്ട സമയം തൊട്ട് ഈ ഭവനത്തിൽ നടന്ന എല്ലാ പ്രാർത്ഥനകൾക്കും കടന്നു വന്ന എല്ലാ പ്രിയപ്പെട്ടവർക്ക് ആശ്വാസവചനങ്ങൾ പറഞ്ഞ് പ്രാർത്ഥിച്ച എല്ലാ ദൈവഭൃത്യന്മാർക്കും ഞങ്ങൾ നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു. ഒരിക്കൽ കൂടി കർത്താവെ തന്റെ 3 കുഞ്ഞുങ്ങളെയും അവരുടെ ജീവിത പങ്കാളികളെയും ധനമായി കൊടുത്ത തലമുറകളെയും ദൈവകരങ്ങളിൽ സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. സഹോദര കുടുംബങ്ങളെ എല്ലാ കർത്തൃകളും സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. ആശ്വാസങ്ങളുള്ളമായ ദൈവം എൻ്റെ കുഞ്ഞുങ്ങളെല്ലാം സ്വർഗീയ പ്രത്യാശയ നിറച്ച് ഏറിയ സകല ബുദ്ധിയെ കവിയുന്ന ദൈവിക സമാധാനത്താൽ നിറയ്ക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. തുടർന്ന് കർത്താവേ സുഖത്തിലുള്ള യാത്ര ദൈവം അനുഗ്രഹിക്കണമേ. അതേ കർത്താവിന് സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. തിരുക്കരങ്ങളിലേക്ക് സമർപ്പിക്കുന്നു. പ്രാർത്ഥന കേട്ടതിനായ സ്തോത്രം. ദൈവത്തിന്റെ നാമം മാത്രം വിളിക്കണം. യേശുവിന്റെ നാമത്തിൽ തന്നെ ആമേൻ. 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 കാണാമെനിക്കെൻ്റെ രക്ഷിതാവേ, നിന്റെ തങ്ക മുഖം എൻ്റെ താതൻ രാജേ. കാണാമെനിക്കെൻ്റെ രക്ഷിതാവേ, നിന്റെ തങ്ക മുഖം എൻ്റെ താതൻ രാജേ.
വഴിയിൽപ്പെട്ടു വലഞ്ഞു ഞാൻ മേലോകവാഴ്ചയിൽ ദൂരസ്ഥനായി. അല്പായുഷ്കാലമീ ലോകത്തിൽ വാസം ഞാൻ പുല്ലോടു തുല്യമായി കാണുന്നിപ്പോൾ. കാണാമെനിക്കെൻ്റെ രക്ഷിതാവേ നിന്റെ തങ്കമുഖം എൻ്റെ താതൻ രാജേ. കാലന്റെ കോലമായി മൃത്യു വരുന്നെന്നെ കാലും കൈയും കെട്ടിക്കൊണ്ടു പോവാൻ. കണ്ണും മിഴിച്ചു ഞാൻ വായും തുറന്നു ഞാൻ മണ്ണോടു മണ്ണങ്ങു ചേർന്നിടണം. കാണാമെനിക്കെൻ്റെ രക്ഷിതാവേ നിന്റെ തങ്കമുഖം എൻ്റെ താതൻ രാജേ. എല്ലാ സാമർഥ്യവും പുല്ലിൻ്റെ പൂ പോലെ, എല്ലാ പ്രൗഢത്വവും പുല്ലു പോലെ. മർത്യൻ്റെ ദേഹത്തിനെന്തോരു വൈശിഷ്ട്യം, എന്തിനു ദേഹത്തിൽ ചാഞ്ചാടുന്നു. കാണാമെനിക്കെൻ്റെ രക്ഷിതാവേ നിന്റെ തങ്കമുഖം എൻ്റെ താതൻ രാജേ. அருமையான தாயார் அவர்களை பல ஆண்டுகளாக நன்றாக அறிந்தோம். அருமையான சேதன் வர்கீஸ் அவர்கள் வீடு கட்டுவதற்கு முன்பதாகவே பக்கத்தில் நான் குடியிருந்தேன். ஒரு வீடு சொல்லி அடுத்த வீட்டில் நான் குடியிருந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப அறிமுகமானவர்கள் என்னை உற்சாகப்படுத்துவார்கள். எனக்கு சொல்ல கிடப்பு கிடையாது. அவர்கள் சுவாச வார்த்தையை பேசுவார்கள். கத்த நிச்சயமாக ஒரு நல்ல வீட்டை தருவார். நீ கத்தோடு ஊழி செய்கிறதுபடினால ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், கைவிட மாட்டார் என்று சொல்லி அடிக்கடி என்னை பார்த்து வீட்டுக்கு வந்து என் குடும்பத்தை உள்ளவர்களை சந்தித்து விசுவாசமான வார்த்தையை பேசுகிற அருமையான தாயார்கள் உங்களுக்கு அவர்கள் வைத்து விட்டார் என்ற செய்தியை கேட்கும் பொழுது மிகுந்த மன வருத்தமாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தல் 14:13 சொல்லுகிறது. சங்கீதம் 116:15 சொல்லுகிறது. பரிசுத்தவானுடைய மரணம் தேவனுடைய பார்வையிலே மிகவும் அருமையாக இருக்கிறது. அருமையான பரிசுத்த தாயார் அவர்கள் யார் வந்தாலும் இயேசுவை சொல்லுவாங்க. யார் வந்தாலும் இயேசு நல்லவர், சபைக்கு போங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி அவர்கள் சிரித்த முகத்தில் ஒரு நாள் முகத்தில் நான் ஒரு சோகத்தையோ அல்லது ஒரு கண்ணீரையோ அழுகையை நான் பார்த்ததில்லை. அவங்க எப்பொழுது யாரை பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு கூட பேசுகிற அருமையான தாயார்கள், நேர்மையாய் நடந்தவர்கள், சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல ஆணும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்து இருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி
ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது அதிகமாக எழுதுகிறார். இப்படிப்பட்ட இளைப்பாறுதலை பிரவேசிப்பதற்கு நமக்கு ஒரு ஜாக்கிரதை தேவை. இந்த உலகத்தை வெறுத்து, உலகத்துடைய காரியங்களை வெறுத்து தேவனுக்காக வாழுகிற அருமையான வாழ்ந்து முடித்த அன்பு தாயார் அருமையான சேட்டன் அவர்கள் முன்கோபம் கொஞ்சம் இருக்கும், ஆனால் ரொம்ப பாசமான ஒரு மனிதர். அவருடைய மரணத்தில் கூட நான் கலந்து கொண்டு அந்த துக்கத்தை விசாரிக்கிறேன். அன்பு தாயார் இன்றைக்கு இந்த வசனத்தின்படியாக அவர்கள் தன்னுடைய கிரிகளை முடித்து ஓய்ந்து தங்கள் படுக்கைகளிலே பாடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய கிரிகள் அவரோடு கூட போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கிரிகள் நம்மோடு கூட வரும். நாம் இந்த உலகத்தில் என்ன செய்கிறோமோ அதற்குரிய பிரதிபலனை தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக விட்டு தேவனை மாத்திரம் பின்பற்றி கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள். இந்த வீடு கட்டுவதற்கு ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. எனக்கு ரொம்ப தெரியும், 2 பேரும் ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. அப்போ பிள்ளைகள் அங்கே வெளிநாட்டுகள் அங்கே இருக்கிறாங்க. நான் பார்த்து ரொம்ப பிரயாசப்பட்டு அவர்கள் இதுக்காக உழைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த வீட்டை காப்பாற்றி வச்சிருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அந்த தாயார் அவர்கள் நம்மை விட்டு கடந்து போனாலும் ஒரு நாள் நிச்சயமாய் அந்த ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் சந்திப்போம், அவரோடு பேசுவோம். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் ஆறுதல் அடைவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் கிருபையும் தயவும் நிறைந்த நல்ல பரலோகத்தின் தகப்பனே, உடைய திருக்குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, அருமையான சேட்டன் வர்கீஸ் அவர்களுடைய அன்பு துணைவியார் அம்மணியம் சகோதரி அவர்கள் இன்றைக்கு கர்த்தருக்குள்ள இளைப்பாறுதலை பிரவேசித்திருக்கிறார்கள். நீர் அவர்களை எடுத்துக்கொண்டீர். ஆண்டவரே, நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், தீங்கு வருவதற்கு முன்பதாகவே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்ற வேத வசனத்தின்படி நீர் அவர்களை எடுத்துக்கொண்டிருக்கிறீர். போதும், இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்கள் போதும், நீ வந்துவிடு என்று சொல்லி அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே அன்பு தாயாரை பிரவேசிக்க செய்த நல்ல தயவுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இப்பொழுது அவர்களுக்கு கவலை இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, வியாதி இல்லை, எந்த வருத்தம் இல்லை. அவர் சமூகத்திலே, தேவ பிரசன்னத்திலே, தேவனுடைய மகிமையில் அவர்கள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதற்கு நாங்களும் ஆண்டவரை மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட வாழ்ந்து அருமையான தாயார் போயிருக்கிற அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நாங்கள் கடந்து போக எங்களுக்கு கர்த்தர் கிருபையை தாழ்ந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரமற்றது என்பதை நாங்கள் அறிந்து தேவனுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து எங்கள் வாழ்க்கையில முன்னெடுத்தி போக எங்களுக்கு கிருபையை தாரும். ஓட்டத்தை ஓடி முடித்து ஜீவ இடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் ஓடி முடித்திருக்கிறார்கள். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் ஓடி முடித்திருக்கிறார்கள். அதுபோல நாங்கள் எங்கள் வாழ்க்கை முற்றிலும் கர்த்தருக்கு அர்ப்பணித்து நம்முடைய வரைக்கு ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபையை தாரும். அன்பு தாயாரை இழந்திருக்கிறவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆறுதலை சொல்லுகிறோம், சமாதானத்தை சொல்லுகிறோம். அன்றைய கரங்களோடு கூட இருந்து ஆற்றி தேற்றி அரவணைத்து தாயார் சென்றிருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்திலே அவர்களும் சேரத்தக்கதாக அவர்களுக்குரிய பரிசுத்த வாழ்க்கையை தேவன் கட்டளை எடுத்துட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை சமாதானப்படுத்தும். வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய ஊழியர்கள், சொந்தம், குடும்பத்தார் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆறுதல் படுத்துகிறோம். அருமையான தேவதாசன் பாஸ்டர் ஸ்ரீராஜன் அவர்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்கிறவர்கள், கர்த்தருக்காக நிற்கிறவர்கள், எந்த சூழ்நிலையிலும் இயேசுவுக்காக வாழ்கிற ஒரு அருமையான தேவதாசன் ஊழியம் ஆரம்பித்த காலங்களிலிருந்து இதுவரை எனக்கு நல்ல நண்பராக, நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக, எப்பொழுது பேசினாலும் விசுவாசத்தை பேசுவார், தேவனுடைய வார்த்தையை பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு தேவதாசனை எங்களுக்கு தந்திருக்கிறேன். அவருடைய சகோதரி இழந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கும் சமாதானத்தை ஆறுதலை கட்டளையிடும். குடும்பத்தாருக்கு, சபை மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடுகிறார். இந்த அடக்க ஆராதனையை கர்த்தர் பொறுப்பிடத்தில் நடத்தும் பரிசுத்த ஆவியானுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே சகலவற்றின் சமாதானத்தோடு ஆறுதலோடு ஆண்டவர் நேர்த்தியாய் இதை நடத்தி கொடுக்க முடியும். நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நன்றி பாஸ்டர் செல்வராஜன். அங்கே இல்லை வருத்தம் பசிதாகம், மனதுயரம் அங்கே இல்லை,
இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்யமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்யமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். பரிசுத்த கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும், பரிசுத்த கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு, ஏழையாம் பொன்வீதியில் நாவிடுவே, ஏழையாம் பொன்வீதியில் நாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கூட அன்பு தாயார் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்திருக்கிறார்கள். இந்த நித்திரை என்பது ஒரு ஆழ்ந்த தூக்கம் என்று வேதம் சொல்கிறது. மரணம் அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு மரணம் கிடையாது. ஏனென்றால் 2 தரம் பிறந்தவர்களுக்கு ஒரே மரணம் தான், சரீர மரணம். ஆனால் இது நித்திரை என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். பரிசுத்த அப்போஸ்தலர் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது 14ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துறதுல 13ஆவது வசனத்திலே சொல்லுது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று. மரணம் எல்லாருக்கும் வரும். இந்த உலகத்துல தன்னுடைய ஆவியை விடாதிருப்பதற்கு எந்த மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. பிறக்க ஒரு காலத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர், இறக்கவும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆக இந்த நாளிலே அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் பாரடைஸ் பரதீசி என்கிற இடத்துல இளைப்பாறுகிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் கர்த்தருக்காக பட்ட பாடுகள், பிரயாசங்கள், எடுத்த முயற்சிகள், ஓட்டங்கள் எல்லாம்
அவருடைய கையின் கிரியைகள் அவர்களோடு கூட போகும். ஆவியானவரும் அது உண்மை என்று எல்லாருடைய இடத்திலே சொல்லுகிறாராம். திருமணம் பெற்ற உண்மையா, அது உண்மை என்று சொல்லி. ஆகவே இந்த நாளிலே பவுல் அப்போஸ்தலன் 14 நிருபங்களை எழுதின அந்த அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறாருன்னா, ஒரு நல்ல போராட்டத்தை இந்த பூமியில போராடினேன். இந்த பூமிக்குரிய கூடாரம் நம்ம கொடுத்தது சரீரம் கொஞ்ச நாட்கள், 70 வயசு அல்லது 80 வயசு பலத்தின் மிகுதியார் என்று மோசே சொல்லுகிறார். ஆனால் இந்த நாளில் நமக்கு எவ்வளவு ஆயுஷ் காலங்களை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் அந்த நாட்கள்ல கர்த்தருக்காய் ஓடுகிற ஒரு ஓட்டம், பிரயாசம், அது நல்ல போராட்டம் என்று பவுல் சொல்கிறார். இந்த போராட்டத்தில் என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள் இல்லாமல் சில நேரங்களில் விசுவாசத்தோடு கூட பயணிப்பது, ஊழிய பாதையில எதிர்ப்புகள் மத்தியில, சத்துடைய போராட்டங்கள் மத்தியில, நிந்தைகள், அவமானங்கள், எல்லா விதமான எதிர்காற்றுகள் வீசும் போதும் தன்னுடைய விசுவாசத்தை விடாதபடி அந்த பவுல் சொல்லுகிறார், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம். அந்த நீதியின் கிரீடம் என்ன என்று வேதம் சொல்லுகிறதுனா, நித்திய வாழ்வு, தேவனோடு கூட என்றென்றைக்கும் வாழ்கிற அந்த நித்திய வாழ்வு எனக்காக கொடுக்கப்படுகிறது. நீதியுள்ள நியாயாதிபதியை கர்த்தர் அந்த நாளிலே எனக்கு அதை வைத்திருக்கிறார், கொடுக்கிறார் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அதனால பவுல் சொல்லும் பொழுது இதை குறித்து யாரும் துக்கப்படக்கூடாது. ஏனென்றால் இதுவரைக்கும் நம்மோடு கூட வாழ்ந்தவர்கள் இனிமேல் தேவனோடு கூட இந்த பாவ உலகத்துல ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஜெப வாழ்வு, கர்த்தருக்கான பிரயாசங்கள். ஆனா ஆண்டவர் போதும் மகளே, உன்னுடைய வாழ்வு போதும், நீ இனிமேல் எனக்கு தேவை, என்னோடு கூட வந்துவிடு என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய சமூகத்தில் எடுத்துக்கொண்டார். ஆகவே நாம் யோபுவை போல ஒரு வார்த்தை சொல்லணும், கர்த்தர் இந்த உலகத்தில் அன்பு தாயாரை கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோபு சொன்னார். ஒரு தேவனை குறை சொல்லவில்லை என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவே இன்னைக்கு இந்த அன்பு தாயார் இந்த உலகத்துல துன்பத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட இருந்தார். ஆனால் இப்பொழுது துன்பங்கள் கிடையாது, பாடுகள் கிடையாது, கண்ணீர் வேதனை கிடையாது. ஒரு இளைப்பாறுதலான ஒரு இடத்துல இன்னைக்கு சந்தோஷமாய் சென்றிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு வேதனை இருக்கத்தான் செய்யும். நம்மோடு கூட இருந்த அந்த அன்பு தாய் நம்மோடு இல்லையே என்கிற ஒரு வேதனை, அந்த வேதனை எடுத்து போட யாராலும் முடியாது. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்கும். ஆகவே இந்த அன்பு தாயாரை இழந்திருக்கிற அருமையான குடும்பத்தார், பிள்ளைகள், சபை மக்கள் எல்லாரும் கர்த்தர் ஆறுதல் படுத்துவாராக. நம்மளுடைய கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வலோகத்திற்கு ஆண்டவரே, யோபுவை போல ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறோம், கர்த்தர் எங்கள் அன்பு தாயாரை இந்த குடும்பத்துக்கு கொடுத்தி இன்றைக்கு நீரை எடுத்துக்கொண்டீர், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனாலும் இந்த அன்பு மகளை இழந்து தவிக்கிற குடும்பத்தார், உறவினர்கள், பிள்ளைகள், ஆண்டவரே, திருச்சபையார் எல்லாரையும் கர்த்தர் அவர் சகல ஆறுதல் தேவைன்னு பார்க்கிறோம். ஆறுதல் படுத்துங்க. தொடர்ந்து நடக்க இருக்கிற இந்த அடக்க ஆராதனையில கர்த்தருடைய கரம் எங்களோடு கொண்டிருப்பதாக ரட்சகர் இயேசுவின் பாதம் விழுந்து ஜெபிக்கிறோம். நல்ல பரலோகத்திற்கு ஆமென். സമയമാം രഥത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു, എൻ സ്വദേശം കാൺമതിനായി ബദ്ധപ്പെട്ടോടിടുന്നു, എൻ സ്വദേശം കാൺമതിനായി ബദ്ധപ്പെട്ടോടിടുന്നു. സമയമാം രഥത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു, എൻ സ്വദേശം കാൺമതിനായി ബദ്ധപ്പെട്ടോടിടുന്നു, എൻ സ്വദേശം
അല്പനേരം മാത്രം എൻ്റെ യാത്ര തീരുവാൻ യേശുവേ നിനക്കു സ്തോത്രം. വേഗം നിന്നെ കാണും ഞാൻ. യേശുവേ നിനക്കു സ്തോത്രം. വേഗം നിന്നെ കാണും ഞാൻ. രാവിലെ ഞാനുണരുമ്പോൾ ഭാഗ്യമുള്ളോർ നിശ്ചയം എൻ്റെ യാത്രയുടെ അന്ത്യം ഇന്നലേക്കാളടുപ്പം. എൻ്റെ യാത്രയുടെ അന്ത്യം ഇന്നലേക്കാളടുപ്പം. രാത്രിയിൽ ഞാൻ ദൈവത്തിൻ്റെ കൈകളിൽ ഉറങ്ങുന്നു. അപ്പോഴുമെൻ രഥത്തിൻ്റെ ചക്രം മുൻപോട്ടോടുന്നു. അപ്പോഴുമെൻ രഥത്തിൻ്റെ ചക്രം മുൻപോട്ടോടുന്നു. തേടുവാൻ ജഡത്തിൻ സുഖം ഇപ്പോഴല്ല സമയം. സ്വന്ത നാട്ടിൽ ദൈവമുഖം കാൺകയത്രേ വാഞ്ചിതം. സ്വന്ത നാട്ടിൽ ദൈവമുഖം കാൺകയത്രേ വാഞ്ചിതം. ഭാരങ്ങൾ കൂടുന്നതിന് ഒന്നും വേണ്ട യാത്രയിൽ. അല്പമപ്പം വിശപ്പിനും സ്വൽപ്പ വെള്ളം ദാഹിക്കിൽ. അല്പമപ്പം വിശപ്പിനും സ്വൽപ്പ വെള്ളം ദാഹിക്കിൽ. സ്ഥലം മഹാവിശേഷം ഫലമെത്ര മധുരം. വേണ്ട വേണ്ട ഭൂപ്രദേശം അല്ല എൻ്റെ പാർപ്പിടം. വേണ്ട വേണ്ട ഭൂപ്രദേശം അല്ല എൻ്റെ പാർപ്പിടം. നിത്യമായോർ വാസസ്ഥലം എനിക്കുണ്ട് സ്വർഗത്തിൽ. ജീവവൃക്ഷത്തിൻ്റെ ഫലം ദൈവപറുദീസായിൽ.
ജീവവൃക്ഷത്തിൻ്റെ ഫലം ദൈവപാറുദീസായിൽ എന്നെ ധീരേൽപ്പാനായി ദൈവദൂതർ വരുന്നു. വീണ്ടും പോലെ യാത്രയ്ക്കായി പുതുശക്തി തരുന്നു. വീണ്ടും പോലെ യാത്രയ്ക്കായി പുതുശക്തി തരുന്നു. ശുദ്ധന്മാർക്കു വെളിച്ചത്തിൽ ഉള്ള അവകാശത്തിൽ പങ്കു തന്ന ദൈവത്തിനു സ്തോത്രം സ്തോത്രം പാടും ഞാൻ. പങ്കു തന്ന ദൈവത്തിനു സ്തോത്രം സ്തോത്രം പാടും ഞാൻ. സമയമാം രഥത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു. എൻ സ്വദേശം കാൺമതിനായി ബദ്ധപ്പെട്ടോടിടുന്നു. എൻ സ്വദേശം കാൺമതിനായി ബദ്ധപ്പെട്ടോടിടുന്നു. പോകുന്നേ ഞാനും എൻ ഗ്രഹം തേടി ദൈവത്തോടൊത്തുറങ്ങിടാൻ. എത്തുന്നേ ഞാനെൻ നാഥന്റെ ചാരെ പിറ്റേന്നൊപ്പമുണർന്നിടാൻ. കരയുന്നോ നിങ്ങൾ എന്തിനായി ഞാനൻ സ്വന്ത ദേശത്ത് പോകുമ്പോൾ? കഴിയുന്നു യാത്ര ഇത്ര നാൾ കാത്ത ഭവനത്തിൽ ഞാനും ചെന്നിതാ. പോകുന്നേ ഞാനും എൻ ഗ്രഹം തേടി ദൈവത്തോടൊത്തുറങ്ങിടാൻ. എത്തുന്നേ ഞാനെൻ നാഥന്റെ ചാരി പിറ്റേന്നൊപ്പമുണർന്നിടാൻ. ദേഹമെന്നോരാ വസ്ത്രമൂരി ഞാൻ 6 അടി മണ്ണിലാഴ്ത്തവേ, ഭൂമിയെന്നോരാ കൂടുവിട്ടു ഞാൻ സ്വർഗമാം വീട്ടിൽ ചെല്ലവേ. മാലാഖമാരും ദൂതരും മാറി മാറി പുണർന്നു പോയി. ആദിവ്യാധികൾ അന്യമായി, കർത്താവേ ജന്മം ധന്യമായി. പോകുന്നേ ഞാനും എൻ ഗൃഹം തേടി
ദൈവത്തോടൊത്തുറങ്ങിടാൻ എത്തുന്നേ ഞാൻ നാഥന്റെ ചാരെ പിറ്റേന്നൊപ്പമുണർന്നിടാൻ. സ്വർഗരാജ്യത്തിൽ ചെന്ന നേരത്ത് കർത്താവെന്നോടു ചോദിച്ചു, സ്വന്ത